முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்குகள் எந்த அடிப்படையில் விசாரிக்கப் போகிறோம் என்ற விவரங்களை தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. இதையடுத்து விசாரணை புதன்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தபோது போக்குவரத்து கழகத்தில் பணி வழங்குவதாக கூறி பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக செந்தில் பாலாஜி மீது பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இவை அனைத்தையும் ஒன்றாக இணைத்து விசாரிக்க காவல்துறை முடிவு செய்துள்ளது. இதில் 2000க்கும் மேற்பட்டவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதால் வழக்குகளை ஒன்றாக விசாரித்து தீர்ப்பளிக்க காலதாமதம் ஏற்படும் என்பதால் தாங்கள் தொடுத்த வழக்கை மட்டும் தனியாக விசாரிக்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரியும் இதற்காக சிறப்பு வழக்கறிஞரை நீதிமன்றமே நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் பாதிக்கப்பட்ட ஒய் பாலாஜி நீதிமன்றத்தில் முறையீடு செய்திருந்தார். அதை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு அரசு தரப்பு முடிவுக்கு கண்டனம் தெரிவித்ததோடு இந்த வழக்கை எப்படி எவ்வளவு நாட்களில் விசாரிக்க போகிறீர்கள், பிரதானமாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எத்தனை பேர், செந்தில் பாலாஜி சொன்னபடி செயல்பட்ட அதிகாரிகள் யார் என்ற விவரங்களை மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. அதன்படி தமிழக அரசின் சார்பில் மூடி முத்திரையிடப்பட்ட பதில் மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து தமிழக அரசின் ஆவணத்தை ஆராய்ந்த பிறகு வழக்கை விசாரிப்பதாக கூறிய நீதிபதிகள் விசாரணையை புதன்கிழமைக்கு தள்ளி வைத்தனர்.